புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? சிறுமுறது வேற சண்முகண்ணா? அடடட, யாரடா சண்முகமே? ஓ, என்னடாப்பா உன்னை காலமாக காணையில் என்ன மாதிரி இந்த இதுகள் காலில் இது மாறிட்டடாப்பா? காலில் எங்கடாப்பா மாறினது? காலில் மாறி இல்லடாப்பா, அது கொஞ்சம் பாரதூரமான தாக்குதலை கொடுத்து விட்டுடுதுடாப்பா. ஆகையால் பொறுத்த கட்டமாக போச்சு. என்ன செய்கிறது? அங்கனே ஆஸ்பத்திரியும் கையுமா தான் இப்போ நான் தெரிகிறேன். இல்லை வட்டியாச்சே? இல்லை வட்டி இல்லையடாப்பா. இப்போ என்னன்றாப்பா இலை வெட்டுறது? பெரிய பாரதூரமான வட்டை நீ போய் ஒரு கிழமை முடியல போய் காலை இளைய வட்டி போட்டு நான் என்னடாப்பா திருப்பி பேருந்து ஆஸ்பத்திரியில் போய் இருக்கிறதே. இந்த கதை என்ன கதை? எப்போ வெட்டுறாங்கப்பா? இன்னும் ஒரு 4-5 நாள் செல்லும் போலடா. சரி சரி, அப்போடாப்பா வந்து இவ்வளோ நாளும் வேலைக்கு போனீங்க? வேலை எங்கேடாப்பா? இந்த காலையில் அதை நான் இருக்க நிற்க வழி இல்லாமல் இருக்கிறேன். நீ வேலைக்கு போன கதை கேட்குறேடாப்பா. என்னடாப்பா வேலைக்கு போகாமல் என்ன சமையல் சாமான் சாக்கட்டுகள் இப்போ என்னடாப்பா என்ன செய்கிறேன்? எவ்வளோ கஷ்டம் தெரியுமே. இப்போ ஒரு கிழமையாக பெரிய கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டைம் 500, 1000, 2000 வாங்கிடாப்பா. சரியான கடனாளியாக இருக்கிறேன். என்னண்டு இந்த கடன்களை கட்டுறேன்னு தெரியல. பார்ப்போம். அப்படா உனக்கு இந்த வெளிநாட்டு உதவியில் ஒன்றும் இல்லையோடாப்பா? வெளிநாட்டில் எனக்கு ஆட்டாயிருக்கீங்க ஒரு தரம் இல்லையடாப்பா. இவங்க சின்னதை பொடியாங்க சொல்லி சொல்லி போவாங்கட்டாப்பா. உனக்கெல்லாம் அது செய்வேன் இது செய்வேன்னு சொல்லி போகணுன்னே அவங்க கையை விட்டுடுவாங்க, மறந்துடுவாங்க. ஃபோன் எடுத்தால் கூட எடுத்து கதைக்கிறாங்கல்ல, ஏதோ உதவி கேட்க போகிறோன்னு போலடாக்கான்னு சொல்லி போகும்போது சொல்லுவாங்க, நல்ல உதவி செய்யலாம், நீ ஒன்றுக்கும் பயப்படாத உள்ளாதேன்னு சொல்லி கதைக்கிறாங்க. இந்த வயிற்றில் இருக்கிற உள்ள பழைக்கு விழுவா போல் கதைப்பாங்க. ஆனால் போன பிறகு நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி அவங்ககிட்ட கதை. சரி 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 சரியடப்பா சரியடா, அவங்கள்ட கதையை விடு. இதுக்கு மட்டும் உறவு அங்கே போன அப்புறம் டெட்டா எனக்கு அடி போட்டு போடுவாங்க. பவளம் சரியப்பா, அவனுக்கு ஒரு தண்ணி வெண்ணி கூட அடியே இது நெக்ஸ்ட் அமௌண்ட்டை காய்ச்சுட்டு வா. சரியா? ஓமாப்பா. சரி கொண்டு கூட சண்முகம் இதையும் குடிச்சிட்டு சரியா? குடிச்சிட்டு புதினத்தையும் கேட்டுட்டு போ. சரியா? சரி 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 சரி, புதினத்தை கொஞ்சம் கேளுங்கோவன். கேஸ் சோடா மாதிரி தான் எங்கட ஆக்களும் எல்லாத்துக்கும் உடனே பொங்குவினம். அப்படி பொங்கின வேகத்திலேயே பட்டண்டு அடங்கி போடுவினம். நல்லூருக்கு முன்னால் மச்ச சாப்பாட்டு கடை போட்டாச்சு என்றதும் எல்லாரும் வேட்டியை மடிச்சு கட்டி கொண்டு கிணறை பிடிச்சபடி போராட வந்துட்டினான். அவை இந்த ஆவேசத்துக்கு அப்படியே விட்டிருந்த அந்த கடையையே அடிச்சு நொறுக்கி இருப்பினோம். ஆனா நல்ல காலத்துக்கு அப்படி ஒன்றும் நடக்கல. ஆனா அந்த போராட்டத்தால தான் அந்த மச்ச கடை இருந்த கட்டடம் வீட்டுக்கு பிளான் கொடுத்துட்டு அதை மாற்றி கடையா கட்டி இருக்கணும் என்ற விஷயம் வெளியில வந்தது. தங்கட ஆபீஸுக்கு முன்னால இப்படி ஒரு கட்டடம் அனுமதி இல்லாமல் கட்டுப்பட்டதை கண்டுகொள்ளாமல் இருந்திட்டமை என்ற குற்ற உணவிலேயோ இல்லாட்டி ஜனங்களின் கோபமெல்லாம் தங்கட பக்கம் திரும்பிவிட்டதோ என்ற பயத்திலேயோ என்னவோ அந்த கடையின் பெயர் பலகை மாநகர சபைக்காரர் பிடுங்கிட்டார். அந்த கடையை அதில் இருந்து எடுக்காட்டி இன்னும் போராட்டம் நடக்கும் என்று 4 பக்கத்தாலையும் அறிக்கையில் வெளிவந்ததால ஜனத்தை பகைச்சு கொண்டு கடையை வச்சிருந்தால் கெல்லா கட்டாது என்று கடைக்காரருக்கு விளங்கினதால முந்த நாளில இருந்து திடீரென்று இஞ்ச சைவ சாப்பாடு மட்டும் பரிமாறுவோம் என்று பச்சை கலரில் பெரிசா அச்சடிச்சு முன்னுக்கு வச்சிட்டினான். அப்படி ஒரு அறிவிப்பை கண்டதும் எங்கட ஆக்கள் ஏதோ தமிழீழமை கிடைச்ச மாதிரி இதுதான் எங்கட போராட்டத்தின் வெற்றி என்று தொங்கி குதிக்க வெளிக்கட்டினான். இனி போராட்டமும் இல்லை, பேனரும் இல்லை. யாரெல்லாம் அந்த கடைக்கு எதிராக போராடிச்சினமோ அவைகள் தான் முண்டியடிச்சு கொண்டு அங்க போய் காசை அள்ளி கொடுத்து சாப்பிட போயினோம். அதோட
எங்கட போராட்டத்தை மதிச்சு சைவத்துக்கு மாறின கடைக்கு நன்றி என்று எல்லாரும் அந்த கடைக்கு இலவச விளம்பரமும் பேஸ்புக்கில் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் கொஞ்ச காலத்துக்கு முதல் பெலாலி ரோட் கோண்டாவில் கோயிலுக்கு முன்னால பீச்சா கடையொன்று திறந்ததுக்கு எங்கட ஆக்கள் பொங்கி எழும்பினவ. ஆனால் அங்கேயும் நாங்கள் மச்ச பீச்சா கொடுக்க மாட்டோம், இஞ்ச சைவ பீச்சா மட்டும்தான் என்று அவைகள் சொல்ல போராட வெளிக்கிட்டவ எல்லாரும் அடங்கிட்டினோம். ஆனால் மருந்தும் விருந்தும் கொஞ்ச நாளைக்குத்தானே. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல மச்ச பீச்சாவும் அங்கே செய்து கொடுக்க தொடங்கிட்டினோம். இருந்து பாருங்க, உந்த கடையும் இந்த முறை நல்லூர் திருவிழா முடிஞ்ச பிறகு மச்ச கடையா மாறலாம். எல்லாரும் உந்த மச்சம் சைவம் என்ற பிரச்சனையில அந்த கடை கட்டினது சரியா, அனுமதி எடுத்தவையா, அனுமதி இல்லாட்டி வழக்கு போட்டவையா என்றதை எல்லாம் மறந்தும் போடுவினோம். கண்டிகளோ? இன்னும் ஒரு புதினத்தில் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது CNA சார்ல்ஸ். நன்றி உறவுகளே, வாழ்க வளமுடன்.